ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் நாம் இந்த நாளில் கூட கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடந்த நாட்களிலே, குறிப்பாக கடந்த 2 வாரங்களிலே நாம் பேஷன் வீக், ஹோலி வீக் போன்ற முக்கியமான நாட்களை கடந்து வந்திருக்கிறோம். நாம் கடைசியாக வாசித்து முடித்தது போல கொலோசையர் 2ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தில் அவர் அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்வோடு கூட, ஒரு மகிழ்ச்சிகரமான உயிர்த்தெழுதலின் நாளை நினைவு கூறுதலோடு கூட நாம் இந்த வாரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மகிமை, கனம் உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படிக்க முயற்சி செய்வோம். அதற்கு முன்னதாக 2 வாரங்களாயிருப்பதனாலே சில காரியங்களை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வது நமக்கு நல்லது. பவுல் அப்போஸ்தலன் இந்த கொலோசையருக்கு எழுதின நிருபத்தை எப்பாப்பிரா என்கிறவர் மூலமாக அவர் அனுப்பி வைத்தார். அங்குள்ள விசுவாசிகளை அவர் பாராட்டியிருக்கிறார். அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் முக்கியமாக நாம் கடந்த நாட்களிலே பார்த்தது போல இயேசு கிறிஸ்துவனுடைய உயர்வான நிலை, சுப்ரீமசி ஆஃப் கிரைஸ்ட், அவர் எப்படி படைப்பிலே ஒரு முக்கியமான ரோல், பங்கு அவருடையதாக இருந்தது. அவர் மூலம் சகலமும் உண்டாக்கப்பட்டது. அதே போல மீட்பிலேயும் அவருடைய பங்கு மிக முக்கியமானது. அவர் இல்லாமல் மீட்பு வந்திருக்காது என்பதையும் பவுல் அப்போஸ்தலன் சொல்லிவிட்டு, இந்த காரியத்துக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக வந்திருக்கிறேன். கொலோசையர் ஆகிய நீங்கள், உரையினத்தாராகிய நீங்கள், யூதர் அல்லாதவராகிய நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களிலே பெற்றிருக்கிறீர்கள். அவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதுதான் ஆண்டவர் இந்த நாட்களிலே, அதாவது ஆபிரகாம் போன்ற பெரிய கடந்த காலத்தின் முற்பிதாக்களின் காலத்தில் இல்லாத ஒரு ரகசியத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார் என்று தன்னுடைய ஆரம்பத்திலேயே கிறிஸ்துவை முக்கியப்படுத்தி அவருக்கு முதலிடம் கொடுத்து அவர் இந்த கடிதத்தை எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே உங்களுக்கு கிறிஸ்துதான் எல்லாவற்றுக்கும் எல்லாம். அங்கு எழும்பி இருக்கக்கூடிய சில தவறான போதனைகளின் மத்தியிலே நீங்கள் இழுப்புண்டு போகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். கிரைஸ்ட் பிளஸ், கிறிஸ்துவும் இருக்கட்டும், அதோடு கூட நீங்கள் வேறு சில காரியங்களையும் முக்கியப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு போதனையில இருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் கிறிஸ்துவையே முக்கியப்படுத்தி சொல்கிறார். அவருக்குள் நீங்கள் வேர் கொண்டு, அவர் மேல் நீங்கள் கட்டப்பட்டு அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் எல்லாமே அவரோடு தான் ஐக்கப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம், the totality of godliness, deity is in him, in human form. சரீர பிரகாரமாக அவருக்குள்ளே தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் இருக்கிறது. ஆகினால் அவர் மாத்திரம் உங்களுக்கு போதும் என்று சொல்லிவிட்டு, அவருக்குள் நீங்கள் தலையாகிய அவருக்குள் பரிபூர்ணம் பெற்றிருக்கிறீர்கள். அவர் மாத்திரம் இருந்தால் போதும். உங்கள் வாழ்க்கையின் தேவை எல்லாவற்றையும் அவர் சந்தித்து விடுகிறார். அதனால உங்களுக்கு வேற என்ன தேவை? இதை நீங்க ஏற்கனவே அனுபவித்திருக்கிறீங்களே. அவரோடு கூட நீங்க ஞானஸ்நானம் பெறும்போது நீங்க அடக்கம் பண்ணப்பட்டீர்கள். பழைய மனிதன் மரித்து புதிய மனிதன் அவரோடு கூட அவர் எழுப்பப்பட்டது போல நீங்கள் எழும்பி இருக்கிறீர்கள். அதை அவர் தன்னுடைய மரணத்தினாலே சாதித்து விட்டார், செய்து முடித்து விட்டார். உங்களுக்கு எதிராக இருந்த எல்லாவற்றையும் கையெழுத்தை அவர் குலைத்து, அவர் வெற்றி சிறந்து, அவருக்கு எதிராக இருந்த எல்லாவற்றையும் அவர் வெளியரங்கமாக்கி அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று நாம போன முறை நாம் பார்த்து முடித்தோம். உங்களுக்கு எதிரான எல்லாம் நீங்கிவிட்டதினாலே நீங்கள் இப்பொழுது விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய மீட்பு இயேசுக்குள்ளே பரிபூர்ணமாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு இந்த இரவிலே நாம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில இருந்து நாம் பார்க்க போகிறோம். அந்த 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சிறிய பகுதி மாத்திரம் இருக்கிறது, 23ஆம் வசனம் வரைக்கும். அதுல ஃப்ரீடம் ஃப்ரம் ஹியூமன் ரெகுலேஷன்ஸ், இதுதான் முன்னாடி சொல்லியிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுது. அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆகையினால இனிமேல் உங்களுக்கு
அதை குறித்த ஒரு கவலையும் இல்லை, பிரச்சனை இல்லை. நீங்க விடுதலையோடு கூட இருக்கிறீங்க. இதைத்தான் நீங்க இனிமேல அனுபவிக்கணும் அப்படிங்கிறத அவர் இந்த 2ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல இருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் உள்ள 16ஆம் வசனத்துல இருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில அவர் சொல்லுகிறார். அதுல முதல்ல 16 முதல் 17 வசனத்துல யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் த ஜூவிஷ் ரெகுலேஷன், ஜூவிஷ் ரிலீஜியஸ் லீகலிசம், யூத மத சம்பந்தமான கட்டுப்பாடுகள், அதிலே இருந்து அவர் உங்களை விடுவித்திருக்கிறார் என்று சொல்கிறார். அதுக்கு பிறகு 18ஆம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதுல அங்கே தோன்றி இருக்கக்கூடிய அந்த புதிய தவறான போதனை, அதிலே இருந்தும் அவர் உங்களை விடுவித்திருக்கிறார் என்பதை பற்றி சொல்கிறார். அருமையானவர்களே, இதை நம்ம சற்று நம்ம கவனமாய் பார்க்கலாம். ஏனென்றால் அந்த பவுல அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது 16ஆம் வசனத்திலே ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. உங்களை பார்த்து நீங்க குற்றவாளிங்க, நீங்க தவறிழைத்திருக்கிறீங்க, நீங்க உங்களுக்கு இருக்கிறது போதாது என்பதும் போல ஒருத்தரும் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். கிறிஸ்துவே உங்களுக்குள்ள எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறார் அப்படின்னு அவரு சொல்கிறார். ஆனா அதே சமயத்துல அந்த 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது முடிக்கும் போது உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். யூத மதத்தினுடைய முக்கியமான கோட்பாடுகள் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில இருக்கக்கூடியவைகள். ஆண்டவர் கொடுத்த அதை வைத்து ஏராளமான இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது என்பது ஏராளம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது இதில் சொல்லப்பட்டிருப்பது போல சாப்பிடுகிற உணவாக இருக்கலாம், குடிக்கிற திரவமாக இருக்கலாம், அல்லது ஆசரிக்கக்கூடிய சிறப்பான சில நாட்களாக இருக்கலாம், அல்லது அவங்க அனுசரித்து வந்த அல்லது அவங்க கை கொண்டு வந்த பலிமுறைகளாக பண்டிகைகளாக இருக்கலாம். எல்லாவற்றிலையும் அவங்க குறைவுள்ளவர்களாகவே காணப்பட்டார்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 11ஆம் 12ஆம் வசனங்களை நம்ம வாசிக்கும் போது 11, 12 வாசிக்கும் போது அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகந்தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். டே ஆஃப்டர் டே for the same remission of sin. அதே இதுதான் நேற்றும் போன வருஷமும் கடந்த காலம் எல்லாம் திரும்ப திரும்ப அதேதான். அது நீக்கப்படவே இல்லை. அப்படி அவன் நிற்பான். 12ஆம் வசனம், இவரோ இயேசு கிறிஸ்துவோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். அவர் வெற்றி சிறந்தார் என்று நாம் பார்த்தோமே, அவர் ஒரே தரம் அதை முடித்து விட்டார். ஆகினால தேவனே நீதிமான் ஆக்கியவனை யார் குற்றம் சாட்ட முடியும்? பவுல் அப்போஸ்தலன் ரோமர்களின் நிருபத்துல 8ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனத்தை பற்றி சொல்லும்போது தேவனே அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், யார் அவர்களை குற்றமாக்க முடியும்? இயேசு கிறிஸ்து மூலம், அதாவது நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை தம்முடைய சொந்த குமாரனை மாம்சமாக அனுப்பி அவருடைய மாம்சத்தினாலே அவர் அதை நிறைவேற்றி விட்டார். ஆகினால் உங்களை யார் குற்றச்சாட்ட முடியும்? நீங்க ஏன் அதை அப்படி அந்த யூத மதத்தினுடைய கோட்பாடுகளுக்கு உங்களை திரும்பவும் அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க? நீங்க ஏற்கனவே அதிலிருந்து விடுதலை ஆக்கி விட்டீங்களே என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லிவிட்டு அவர் 17ஆம் வசனத்துல அவைகள் அவங்க பின்பற்றுவதெல்லாம் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அதாவது the real substance is Christ, or what he has achieved, or what he has been giving us through him. அவர் மூலமா நமக்கு கொடுக்கிறது the real substance. கிறிஸ்து தான் மெய்யான பொருள். ஆனா மொசைக் லாவும் அதனுடைய ரெகுலேஷன்ஸும் அது ஓன்லி a shadow. அது மெய்யான சப்ஸ்டன்ஸ் இல்லை. நீங்க ஷேடோவையா பின்பற்றிட்டு போறீங்க, சப்ஸ்டன்ஸை விட்டுருவீங்களா? உங்கள்கிட்ட சப்ஸ்டன்ஸே இருக்குதே, மெய்யான பொருளே இருக்குதே, பிறகு எதுக்கு உங்களுக்கு நிழல் வேணும்? அதனால ஒருத்தர் உங்களை குற்றம் சாட்டாதபடிக்கு நீங்க கிறிஸ்துவ பற்றி கொள்ளுங்க. அவருக்குள்ள
உங்களுக்கு பரிபூர்ணமான மன்னிப்பு. அவருக்குள்ள நீங்க சுத்திகரிக்கப்பட்டிருக்கீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்க, நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்க, தேவனுக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கீங்க. யூ கிளைம் இட், யூ எக்ஸ்பீரியன்ஸ் இட், யூ ப்ரொக்ளைம் இட். அடிமைத்தனத்துக்குள்ள போவாதீங்க அப்படின்னு சொல்கிறார். சில இடங்கள்ல நம்ம கொஞ்சம் ஊருக்கு வெளியில போகும்போது கைட் போஸ்ட் இருக்கும். எந்த ஊருக்கு போறேன்னு சொல்லி சில வழிகாட்டக்கூடிய சில போஸ்ட் இருக்கும் இல்லையா? ஊட்டியில ஒரு இடம் இருக்குது, ஃபிங்கர் போஸ்ட்னு ஒரு இடமே இருக்குது. எந்த இடத்துக்கு போறவங்க அந்த இடத்து பேரை போட்டு அதுல போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த பேரை பார்த்த உடனே இதுதான் அந்த ஊரு, இதுதான் அந்த இடம்னு அங்கே நின்றுவோமா? அங்க போறதுக்கு அது வழிகாட்டி அதான் காட்டுது. ஆனா டெஸ்டினேஷன் வேற. அதுதான் நாம் போய் சேர வேண்டிய இடம். கிரைஸ்ட் இஸ் த டெஸ்டினேஷன். மொசைக் லா இஸ் ஒன்லி அ கைட் போஸ்ட். அது காட்டிட்டு தான் இருக்குது. அதையே பிடிச்சு தொங்கிட்டு இருக்காதீங்க, அதனால உங்களுக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம நாட்டுல எத்தனையோ மக்கள் இப்படி சில சடங்காச்சாரங்களையும் அருமையானவர்களே தேவையில்லாத பல காரியங்களையும் நம்பிக்கொண்டே இருக்கிறாங்க. இதை செய்தால் அதை செய்தால் உங்களுக்கு இந்த சாபம் போய்விடும், இந்த பாவம் தீர்ந்துவிடும், உங்கள் எல்லாத்துக்கும் விமோசனம் உண்டாகிவிடும் என்று சொல்லுகிறாங்க. நமக்கு விமோசனம் கிறிஸ்து தான். நமக்கு மன்னிப்பு தருகிறவர் கிறிஸ்து ஒருவர் தான். பவுல அப்போஸ்தலன் அதை மிகவும் தெளிவாய் இந்த 2 வசனங்களிலே சொல்லியிருக்கிறார். இப்படி இந்த ஒரு காரியத்திலிருந்து கிறிஸ்து உங்களை விடுவித்து விட்டார். 2வது 18 முதல் 19 வசனங்களை வாசிக்கும் போது, ஒருவனும் உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். அதாவது அந்த மொசைக்லா உங்களை என்ஸ்லேவ் பண்ணுமானா, இது உங்களை என்டைஸ் பண்ணும், இது உங்களை கவர்ச்சிக்கும், இது உங்களை வஞ்சிக்கும், உங்களை வழி தப்பி போகும்படி செய்தரலும், திசை திருப்பியறலும். பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறது போல தெரியும். பட் இட் வில் மிஸ்லீட் யூ. முக்கியமானது என்னது? தலை. சபைக்கு இயேசு கிறிஸ்து 1 வசனத்துல வாசிக்கும் போது அவரே தலையானவர், சபைக்கு தலையானவர் என்று இருக்கிறோம். அவர்தான் கணுக்களாலும், அந்த வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், லெகமென்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறது, கட்டுகள், சினியூஸ் என்கிற அந்த வார்த்தை. அதை ஒரு சரீரத்தினுடைய வித்தியாசமான உறுப்புகள் எல்லாம் இணைந்து ஒருங்கிணைந்து இருக்கிறதுக்கும் அவைகளுக்கு தேவையான அந்த உயிரோட்டமும் எல்லாமே அந்த தலையிலிருந்து வருவதற்கும் இது அவசியம். இது ஆண்டவர் ஏற்கனவே அவர் செய்து விட்டார். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் அதை விட்டுட்டாங்கப்பா. அதை விட்டுட்டு வேற இனத்திலாமும் செய்யறாங்களே, அதெல்லாம் ரொம்ப பிரதானப்படுத்துறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அவங்க they have added some extra special duties, special obligations. அது இயேசு உண்மைதான், தலைதான். ஆனா இது விட்டுட்டீங்களே, இதை செய்யணுமே அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்னத்த சொல்றாங்க பாருங்க, மாயையான அவங்க மாயையான தாழ்மையிலும், 19 வசனம், தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும், எனி பர்சன், he may be a leader, he may be a great man, நீங்க அவங்க மேல ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வச்சிருக்கலாம், பட் எவனும், டோன்ட் அலோ எனி பர்சன், உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். யூ மஸ்ட் பி ஆன் தி அலர்ட். இவங்க என்ன சொல்றாங்களா? மாயையான தாழ்மை, a kind of asceticism. இதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் அசட்டிசம். மதர் தெரசா இருந்தாங்க. மதர் தெரசா அவங்க தாழ்மையான ஒரு வாழ்க்கை தான் நடத்தினாங்க, எளிமையான வாழ்க்கை தான் நடத்தினாங்க. அவங்களுடைய உடையோ, அவங்களுடைய உணவோ, அவங்களுடைய பழக்க வழக்கங்களோ பார்க்கும்போது அவங்க வாழ்க்கை முறை ரொம்ப எளிமையானது தான். ஆனா அதே சமயத்துல இன் கிரைஸ்ட் ஷி எக்ஸ்பீரியன்ஸ் த ஃப்ரீடம். அவங்களால ஏரோப்ளேன்ல ஏறி ஃபிளைட்ல போக முடியும். ஐயோ இதெல்லாம் ரொம்ப தேவையில்லாதது என்பது போல ஒதுக்கி வைக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஒரு இயேசுக்குள் கிறிஸ்துக்குள்ள இருக்கக்கூடிய விடுதலை அனுபவிக்காத ஒரு தாழ்மை அவரிடத்துல இல்ல. மாயமானது அல்ல, அவங்ககிட்ட உண்மையான தாழ்மை இருந்துச்சு. அதனால அதை அவங்களை ஒரு நாள் கட்டி வைக்கவே இல்லை. இன்னைக்கும் அப்படி இருக்குது. நிறைய பேர் நம்முடைய உடைகளை குறித்து, உணவுகளை குறித்து,
நம்முடைய சில நம் பின்பற்ற வேண்டிய சில காரியங்களை குறித்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இதெல்லாம் இப்படிலாம் இருந்தாதான் நீ உண்மையான விசுவாசி, நீ உண்மையான பரிசுத்தவான், நீ உண்மையான தேவனுடைய பிள்ளை. இல்லாவிட்டால் உனக்கு உன் வாழ்க்கை சரியில்லை என்பதை போன்ற சில காரியங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விடுதலையை அனுபவிக்க முடியாமல் செய்கிறார். அடுத்து அவர் சொல்கிறாரு, ஒரு விதமான மிஸ்டிக் வர்ஷிப், ஒரு ரகசியம் நிறைந்த தேவதூர்களுக்கு செய்யும் ஆராதனை என்று இந்த தமிழ் வேதாகமத்துல போடப்பட்டிருக்கிறது. அதாவது they profess they have strange and mystic contacts with other worldly beings. எங்களுக்கு சில சிறப்பான அனுபவங்கள், சிறப்பான தொடர்புகள், வெளிப்பாடுகள் இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களோட ஆராதிக்கிறோம். நாங்கள் நாகர்கோயில்ல வயதானவர்களை சந்திப்பதற்காக போவோம். அப்போ ஒரு அம்மாவை பார்க்க போயிருந்தோம். அந்த அம்மா தனியா வீட்டில் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் ஆண்டவர் பற்றி, அம்மா நீங்க நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சித்தத்தெல்லாம் அறிந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஐ ஹாவ் பீப்புள் டு ஹெல்ப் மீ. யார் அப்படின்னா ஏஞ்சலிக் பீயிங்ஸ். அவங்க எப்படி இங்க வருவாங்க? அவங்க வராங்க. எப்படி? நான் அவங்க கூட சேர்ந்து ஐ கம்யூன் வித் தெம். நான் அவங்களோட தொடர்பு கொள்கிறேன், அவங்களோட பழகுறேன், அவங்களோட இருக்கிறேன். we have an angelic society அப்படிங்கிறாங்க. அவங்க சிஎஸ்ஐ கிறிஸ்தவங்க. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட போதனைகளாலே வழி விலகி போகக்கூடிய மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. இது என்னைக்கோ கொலோசே பட்டணத்துல அந்த காலத்துல பவுல் கண்ட ஒரு காரியம் மாத்திரம் இல்லை. நாம இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் விலகி வாழ ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிறார். இப்படி நீங்க இருக்க வேண்டாம். அவங்க என்ன செய்யறாங்களா, அதுல விருப்பமுற்று காணாதவைகளில் துணிவாய் நுழைந்து, they have over confidence. நாங்க சொல்றதுதான், நாங்க பைபிள் என்ன சொன்னாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு இந்த காரியங்கள் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில அவங்க வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற மக்கள். ஆகையினால அவங்க உங்களை கெடுத்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. அவங்ககிட்ட காணப்படுகிறதெல்லாம் மாம்சீக பிரகாரமான சிந்தை, நாட் ஹெவன்லி மைண்ட். அவங்க பரலோக சிந்தையோடு கூட இல்லை. அவங்க உலக பிரகாரமான கெயின், உலக பிரகாரமான பெருமை, இதைத்தான் அவங்க பின்பற்றாங்க. அவங்க உங்களை வஞ்சிக்க பார்ப்பாங்க. உங்க பந்தய பொருள் என்ன? பிலிப்பியர்கள் நிருபத்துல பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்லியிருக்காரு, உங்க பந்தய பொருளை நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அளித்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் இதை நிருபத்தை எழுதினவரே, நான் அதை நோக்கி ஓடுகிறேன். நான் ஜாக்கிரதையா இருக்கிறேன், நான் கவனமா இருக்கிறேன், நீங்க இழந்து போகாதீங்க, நீங்க அதை பெற்றுக்கொள்ளும்படி ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகினால நம்மகிட்ட என்ன காணப்படும் இதுல பார்க்கிறோம், யூ மஸ்ட் பி ஃபோக்கஸ்ட் இன் கிறிஸ்டியன் லிவிங். கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு ஒரு எல்லாத்தையும் கேட்கணும், யாரு பேசினாலும் கேட்கணும், அப்படி அல்ல. வேதாகமத்தின் அடிப்படையில இது இருக்குதா, வேதாகமத்தின் அடிப்படையில சொல்லப்படுகிறதா? ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது, கேட்கறதுக்கு ரொம்ப உற்சாகம் அளிக்கக்கூடியதா இருக்குது, அது வேதாகமத்தின் அடிப்படையில தான் இருக்குதா? வேதாகம் அதை ஒத்துக்கொள்ளுமா என்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு கூட பி ஃபோக்கஸ்ட் இன் ஃபாலோயிங் த லார்ட். ரெண்டாவது, பி டிசிப்ளின்ட். உங்களுக்கு எண்ணமோ பின்னால் பார்த்தா சரீரமும் தாறுமாறா போகிறதுக்கு தூண்டப்படும். ஆனா நீங்க ஜாக்கிரதையா இருங்க. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் எல்லாமே டிசிப்ளின்டா இருக்கணும். ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒரு ஃபேர் வெதர் கிறிஸ்டியனா மாத்திரம் நீங்க இராதீங்க. யூ மஸ்ட் பி டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில தான் நீங்க யாருக்குமே ஸ்பிரிச்சுவல் ஸ்லேவரிக்கு உட்பட மாட்டீங்க. ஒரு ஹயரார்கிக்கல் ஒரு ஆட்டிடியூடோடு சிலர் உங்களை இருப்பாங்க. நான் சொல்றேன், நீங்க கேட்கணும் அப்படிங்கிறதல்ல. பைபிள் என்ன சொல்கிறது, அதன்படி வாழணும். அவர் தான் தலையப்பா, அவரை தவிர வேற எந்த தலையும் கிடையாது. எந்த தலையா இருந்தாலும் இந்த தலைக்கு உட்பட்டுதான் இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறது எதுவோ, அவருடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்கிறது எதுவோ, அதுக்கு ஒத்து இருக்கிறத மாத்திரம் ஏற்றுக்கொள்ளுங்க, மற்றெல்லாம் விட்டுருங்க. மற்றெல்லாம் தலையில்ல, உங்களை மாதிரி சரீரத்தில் உள்ள ஒரு அவயவம் தான் என்று அவர் சொல்கிறார்.
இது எப்படி இது சாத்தியமாகும்? இந்த ரெண்டு காரியங்கள் இருக்குதே, இந்த லீகலிஸ்டிக் ஆட்டிடியூட் அண்ட் என்ஸ்லேவிங் ஆட்டிடியூட், இந்த மாதிரியான காரியங்கள்ல இருந்து எப்படி நம்ம பண்ண முடியும்னு சொல்லி 20ஆம் வசனத்துல இருந்து 23ஆம் வசனத்து வரைக்கும் உள்ள பகுதியில அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசிபாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? அப்ப கொஞ்சம் பேர் இப்ப ஏற்கனவே அந்த கொலோசையில இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு டைரக்டா அட்ரஸ் பண்ண, என்னப்பா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்கிறாரு. இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனாலே அழிந்து போகும். இது உனக்கு எந்த ஒரு லாஸ்டிங் ரிசல்ட்டையும் கொண்டு வராதே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பெணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. கொஞ்ச காலம் இதுக்கு உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தெரியும், ஆனா இதனால உனக்கு ஆவிக்குரிய நன்மைகள் இல்லை என்று அவர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல நம்ம அவர் பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது 20ஆம் வசனத்துல, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால், நீங்க இஃப் யூ ஹாவ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஆண்டவரோடு கூட அவர் அடக்கம் பண்ணப்பட்டது போல அவரோடு கூட நீங்களும் அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுந்திருந்த அனுபவம், புது வாழ்வு, புது கண்ணோட்டம், புதிய தரிசனம், இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே புதிய ஜீவனுக்குள்ளே நீங்க வந்திருப்பீங்களானா ஏன் உலக வழிபாடுகளுக்கு நீங்க இன்ன உட்படுறீங்க? அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை, உலகத்தின் வழிபாடுகளுக்கு சில காரியங்களை ஏன் செய்யறீங்க அப்படின்னு சில ஆட்கிட்ட கேட்டா, அது ஏன் செய்யறோம், நாங்க பாரம்பரியமா செஞ்சிட்டு இருக்கிறோம், தலைமுறையா செஞ்சிட்டு இருக்கிறோம், இதுதான் புராதனமா நாங்க செஞ்சிட்டு இருக்கிற ஒரு காரியம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது. ஒரு மடத்துல ஒரு சாமியார் இருந்தார். அவர் தியானம் செய்வார், கண்ணு மூடிட்டு அமைதியா இருப்பார் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும். அவர் பக்கத்துல ஒரு பூனையும் போய் எப்பவுமே படுத்து கிடக்கும். உங்க சீஷர்லாம் பார்ப்பாங்க, பா இந்த பூனை ஒரு பக்தி உள்ள பூனை தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த பூனை செத்து போயிடுச்சு. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? சாமியார் போய் உட்கார்ந்துட்டாரு. இன்னொரு பூனை வேணுமே, எங்கேயோ போய் ஒரு பூனையை பிடிச்சிட்டு வந்து அந்த இடத்துல அது நிக்க மாட்டேங்குது, அதை கட்டி போட்டாங்க. அங்கே இருந்துச்சு. 2-3 நாள் இருந்துச்சு. 3ஆம் நாள் அந்த பூனை எங்கேயோ தப்பி ஓடிட்டு. ஐயோ, பூனை இல்லாம எப்படி தியானம் செய்வார் நம்ம சாமியார்? பூனை இருந்தாதானே அவருக்கு தியானமே நடக்கும். அதனால எங்கேயோ போய் பூனை பிடிச்சிட்டு வாங்க. இனிமேல இந்த மாதிரி பூனை தப்பி ஓடுனா செத்துக்கிட்டு போனா நமக்கு பூனை இல்லாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பூனை குடும்பத்தையே இங்க வழி நடத்துவோம், வச்சுக்குவோம் என்ன. அப்புறம் அந்த பூனைக்கு பால் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு மாடும் வச்சுக்குவோம். மாடெல்லாம் கவனிச்சு மாட்டு பால் எல்லாம் போட்டு எப்பவும் பூனை ரெடியா இருக்கணும். நம்ம மடாலய தலைவர் வந்து தியானிக்கும் போது ஒரு பூனை இருக்கணும். பாருங்க, பூனை இருந்தாதான் தியானமா? நம்ம செய்யற சில காரியம்லாம் இது இருந்தாதான் இருக்குமா? இது ஏன் செய்யறோம் அப்படிங்கிற யோசனை வேண்டும் இல்லவா? எத்தனை பக்த கோடிகள் இது ஏன் செய்யறோம்? நாங்க வழக்கமா அப்படிதான் சில நேரங்கள், சில முறைகள், இதெல்லாம் உலக வழக்கத்தின் வழிபாடுகள். இதை அவங்க கற்பனைகளாக்கிட்டாங்க. கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும், இதை மீறவே கூடாது, மீறினா அவ்வளவுதான், உங்களுக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப மக்களுக்கு பயம் வந்துருச்சு. அது மாத்திரம் இல்ல, அதை ஒரு போதனையா ஆக்கிட்டாங்க. அவங்க போதனையா சொல்லிட்டே வராங்க. அதனால மக்கள் தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே, இது ஒருவேளை நியாயப்பிரமாணத்தில் உள்ள சில கட்டளைகளுக்கு ஒத்ததாக இருக்க முடியும். அவங்களுக்கு நிறைய ரெகுலேஷன்ஸ் கொடுக்கப்பட்டது. சாப்பாடு சம்பந்தமான சில காரியங்கள், வாழ்க்கையில சில காரியங்களை தொடக்கூடாது, தீண்டக்கூடாது என்பது பற்றிய காரியங்கள். மரித்தவன் உடலை கூட தொடக்கூடாது, அவன் தீட்டுப்பட்டு போவான். ஆனா இயேசு கிறிஸ்துவோ மரித்து போன அந்த பெண்ணை கையை பிடித்து தூக்கி விட்டார் இல்ல, தீண்டாதே. ஆனா கிறிஸ்து அதை அந்த காரியத்துல அவர் அதை பின்பற்றல. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் போய் பார்த்தா இது என்ன காட்டுது? அசட்டிசம் அது ரொம்ப சில இடங்கள்ல அது
போதிக்கப்படுதா? அது சொல்லப்படுதா? அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. இயேசுவானோட்டே யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் வந்தாங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருந்து பார்க்கிறோம். அவங்க வந்து சொன்னாங்க, நாங்க உபவாசிக்கிறோம், பரிசேயர்கள் உபவாசிக்கிறாங்க, உங்க சீஷர் ஏன் உபவாசிக்க மாட்டேங்கிறாங்க? அவங்க நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்களே, எங்க போனாலும் விருந்துல சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இது சரியா? எப்படி நீங்க பக்திமான்கள், எப்படி நீங்க கடவுளுக்கு ஊழியம் செய்யறேன்னு சொல்ல முடியும்? இப்படி இருந்தா எப்படி அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இயேசுவானவர் சொன்னதையும் நாம அறிவோம். இது இந்த காலத்திலையும் சில இடங்கள்ல தேவைக்கு மேல சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். தொடாதே தீண்டாதே அப்படிங்கும்போது சில இடங்கள்ல செலிபஸியும் போற்றப்படுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செலிபஸி வேண்டான்னு சொல்லல. நீங்க மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் வாசித்தா, அன்னகராக பிறந்தவர்களும் உண்டு, மனிதராலே அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு, தேவனுடைய ராஜ்யத்துக்காக தங்களை அன்னகர்கள் ஆக்கிக் கொண்டவர்களும் உண்டு என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனா அதை வந்து ஒரு ஒரு கட்டாயமா அவர் சொல்லல. அருமையானவர்களே, ஆண்டவருடைய திட்டம் தீர்மானம் நிறைவேறதுக்காக செலிபஸிய நிறைய தேவனுடைய பக்தர்கள் பின்பற்றிருக்காங்க. ஆண்டவர் அவங்கள அதிகமா எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார். அவங்களுக்கு அதுக்கு வேண்டிய கிருபைகளை அவர் கொடுத்திருக்கிறார். ஆகையினால இந்த காலத்திலையும் இப்படிப்பட்ட போதனைகள் எல்லாம் இருக்குது. சில சபைகளில சில காரியங்களை செய்யணும்னா நீங்க கட்டாயமா நீங்க செலிபஸை பின்பற்றணும் அப்படிங்கிற முறைகள்லாம் இருக்குது. ஆனால் வேதத்துல அப்படி இல்ல. ஆனா அதுக்கு ஆண்டவர் அவங்களை அழைத்திருப்பார். ஆனால் அது அந்த இண்டிவிஜுவலுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் உள்ள ஒரு தெளிவான வழிநடத்துதல். அதை ஒரு கட்டளையாக ஒரு நியமமாக வேதம் நமக்கு கற்பிக்கவில்லை. இங்க பாருங்க, இப்படியெல்லாம் சொல்லிட்டு அவர் உங்களை என்னத்துக்கு இப்படி உட்படுத்துறாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த 23ஆம் வசனத்துல இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனாலே அழிந்து போகுமே என்று சொல்லும்போது, இது ஒருவேளை சாப்பாட்டு விஷயமா இருக்கலாம், அல்லாட்டால் இந்த உலகத்தோடு முடிந்து போகிற காரியமா இருக்கலாம். அது முடிஞ்சு போகுமே அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனை, மனிதர்கள் தங்களுடைய விருப்பத்தின்படி தங்களுடைய காரியங்கள் நிறைவேறும்படி தங்கள் மனதிலே தோன்றினதின்படி ஒரு ஆராதனையை உருவாக்கி விட்டார்கள். ஆண்டவரை வழிபடுவதையும் பின்பற்றுவதையும் உருவாக்கி விட்டார்கள். இதை ஒரு பெரிய மனிதனாகிய ஆரோனே செய்து விட்டான். மோசையோடு கூட அழைப்பு பெற்ற ஆசாரியனாக இருக்கும்படி அபிஷேகம் பின்னாலே பண்ணப்பட்ட அந்த ஆரோனே செய்து விட்டான். சீனாய் மலையிலே ஏறி போன மோசே வருவதற்கு காலம் தாமதம் ஆனதுனால நாம வாசிக்கிறோம். இந்த யாத்ராம 32ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, மோசே என்ன ஆனாரோ தெரியாது, எங்களை கூட்டிட்டு வந்தார், அவர் இப்ப காணாம போயிட்டார், எங்களை நடத்திட்டு வந்த கடவுள்கள் எங்களுக்கு வேணும். அவன் உடனே கண்டுக்குட்டி செய்து அவங்களுக்கு இப்போ நம்ம ஒரு பெரிய பண்டிகையே செய்யலாம், பண்டிகை நாளைக்குன்னு சொல்லி அவன் அனௌன்ஸ் பண்ணி விட்டான். சுய இஷ்டமான ஆராதனை என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனை எத்தனை சுய இஷ்டமான ஆராதனை, எத்தனை எத்தனை கோயில்கள், எத்தனை எத்தனை கொண்டாட்டங்கள் எல்லாம் வருகிறது பாருங்க. இந்த எபிரேயர்கள் நிருபத்துல 11ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், தேவனை ஆராதித்தான். ஆனா அவன் எதனால செய்தான்? விசுவாசத்தினால. அந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்து மேல நம்ம வைக்க போற விசுவாசத்துக்கு ஒரு நிழலாக இருந்தது. நம்முடைய ஆராதனை எல்லாம் இந்த விசுவாசத்தின் அடிப்படையில தான் இருக்கணும். ஆனால் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். தேவன் மரித்து அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆனால் காயின் அவனும் பலி செலுத்தினான். அது சுய இஷ்டமான பலியாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு எத்தனையோ சுய இஷ்டமான ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ரோமர்களின் நிருபத்துல 12ஆம் அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலன் விசுவாசிகளுக்கு நீங்க செய்யக்கூடிய அந்த புத்தியுள்ள ஆராதனை குறித்து அவர் சொல்கிறார் பாருங்க. ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள
ஆராதனை. நம்ம பல முறைகளில ஆராதனையை பின்பற்றுகிறோம். ஆராதனைக்கு சில காரியங்களை உபயோகப்படுத்துகிறோம். ஆனா எது புக்தி உள்ள ஆராதனை? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக, ஆண்டவரே, நான் பாவத்துக்கு சாகிறேன், நான் என் சுயத்துக்கு சாகிறேன், நான் என் வழியில் அல்ல, ஆண்டவரே, உமக்கு சித்தமானதே செய்ய உம்முடைய தேவகுமாரன் தன்னை சிலுவையில் ஒப்புக் கொடுத்தாரே. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும், ஆனால் நீங்கும்படி செய்யும், ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவுது என்று சொல்லி அந்த சிலுவையை ஒரு பலிபீடமாக்கினார். அன்றைக்கு தன்னை அவர் ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைந்தது. அருமையானவர்களே, சுயத்துக்கு செத்து பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் நாள்தோறும் ஒப்புக் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆராதனை இல்லாத மற்ற ஆராதனை எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆராதனை. மாயமான தாழ்மை, இதை பார்த்தோம், இங்கேயும் திரும்பி அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பக்திமான்கள்ல ஒரு விதமான தாழ்மை இருக்கிறது, இயல்பாக இருக்கிறது. அவங்க உடையானா இருக்கலாம், அவங்க நடக்கிறதா இருக்கலாம், அவங்க பேசுற பேச்சா இருக்கலாம், அவங்க உணவாக இருக்கலாம், அவங்க பயன்படுத்துகிற பொருட்களாக இருக்கலாம். அவங்கள மற்றவர்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு வித்தியாசம் இருக்கிறத நம்ம காண முடியும். ஆனால் அதுல தாழ்மை இருக்கணும். மாயமான தாழ்மை இங்க வாசிக்கிறோம். அது ஒரு ஏமாற்றுத்தனமானது இல்லையா? ஹிப்போக்ரட்டிக் ஹியூமிலிட்டி, வஞ்சிக்கிற ஒரு காரியம். 2 பேரை குறித்து இயேசுவானவர் ஒரு உவமை சொன்னார். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 10 முதல் 14 வருஷத்துல இருக்கிறது. 2 பேர் தேவாலயத்துக்கு போய் ஜெபிச்சாங்க. ஒருத்தன் பரிசேயன், அவன் நின்று கொண்டு, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் என்ன சொன்னான்? நான் வாரத்துல 2 தரம் உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அங்க நிற்கிறானே பாருங்க, அவன் மாதிரி நான் பாவி அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் உபவாசித்தான், தன்னை தாழ்த்தினான். ஆனா அது உண்மையான தாழ்மையா? அவன் தன்னை சற்று உயர்வாத்தானே நினைத்தான். அவனை விட நான் பெரிய ஆளு, அவனை விட என் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படித்தானே யோசித்தான். தேவனுடைய ஆலயத்தை போகும்பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்துல உண்மை இருக்கிறதா என்று அவர் பார்க்கிறார். எத்தனை சமயங்களில மாயமான தாழ்மையோடு கூட ஆண்டவருடைய பாதத்துல ஜெபிக்கிறோம் அல்லது பாடுகிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். இந்த மக்கள் அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இப்படி வாங்கன்னு சொல்லி அவங்க இழுத்தாங்க. நீங்க இதெல்லாம் தப்பி பழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரீர ஒடுக்கத்தை பற்றின ஞானம் என்று பெயர் கொண்டிருந்தாலும் இதனால சில நன்மை உண்டாகும். உங்க சரீரத்துக்கு நன்மை உண்டாகும், உங்க லைஃப்ல கொஞ்சம் டிசிப்ளின் உண்டாகலாம். உங்க நேரத்தை ஒழுங்குபடுத்துறது, உங்க சரீரத்துக்கு தாறுமாறா போகாம இருக்கிறதுக்கெல்லாம் ஒழுங்கு பண்ணலாம். ஆனா அது தவிர இது வேற ஒன்றுக்குமே பயன் இல்லாம போய்விடும் அப்படின்னு அவர் சொல்கிறார். யாக்கோபு எழுதின நிருபத்துல 3ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அதுல பவுல், அந்த யாக்கோபு, அவர் 15ஆம் வசனம், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல் லௌகீக, அதாவது உலக பிரகாரமான சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்குரியதுமாய் இருக்கிறது. அதாவது this is not from heaven, this is not from through the Holy Spirit, this is not imitating the Son of God. இது உலக பிரகாரமானது அப்படின்னு அவர் சொல்கிறார். இது பிரயோஜனப்படாது. அருமையானவர்களே, ஆகினால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார். சரி, இப்படி அவர் சொல்லிவிட்டு இந்த 3ஆம் அதிகாரத்துக்குள்ள நுழைகிறார். 3ஆம் அதிகாரத்துல அந்த 1ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதி ரூல்ஸ் ஃபார் ஹோலி லிவிங், தூய்மையான வாழ்க்கைக்கு விதிமுறைகள், பரிசுத்தமான வாழ்க்கைக்கு தேவையான விதிமுறைகள் என்பது அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருக்கிறார். இந்த பகுதியை வாசித்தா இந்த 17 வசனத்தை 4 பிரிவுகளா பிரிக்க முடியும். 1 முதல் 4 வசனம் ஒரு பிரிவு, 5 முதல் 11 அது ஒரு பிரிவு, 12 முதல் 14 3வது பிரிவு, 15 முதல் 17 கடைசி பிரிவு. அதுக்கு பிறகு வேற ஒரு செக்ஷன் தொடங்குறது. இப்ப இந்த 1 முதல் 4 அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த 1 முதல் 4, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், ஏற்கனவே 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல கிறிஸ்துவுடனே கூட
மரித்தது உண்டானால், நீங்க மரித்தீங்கன்னா நிச்சயமா எழுந்திருப்பீங்க. நீங்க மரிக்காட்டி நீங்க நிச்சயமா எழுந்திருக்கவே முடியாது. அந்த எழுந்திருக்க அந்த அனுபவத்தினுடைய நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அப்பா, உங்களை இழுத்து விடுறதுக்கும் உங்களை கட்டு போடுறதுக்கும் பல காரியங்கள் இங்க முயற்சித்துட்டு இருக்கிறது உண்மைதான். ஆனா நீங்க தான் மறைச்சிட்டீங்களே, நீங்க தான் இயேசுவோடு கூட உயிர்த்தெழுந்துட்டீங்களே, இனிமே உங்க கண்ணோட்டம் எல்லாம் அவர் இருக்க இடத்துல அதுக்காகத்தானே இருக்கணும். அதனால அதை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, தேடுங்கள் நாடுங்கள் என்று 1ஆம் வசனத்திலே 2ஆம் வசனத்திலே சொல்கிறார். இயேசு எல்லாத்தையும் செஞ்சுட்டாருன்னு சொல்லி நீங்க சும்மா இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. நீங்க தான் அதை செய்யணும். நீங்க அதை தேடணும். தேடுகிற எவனும் கண்டடைகிறான் இல்ல, ஆண்டவர் சொல்கிறார். வாஞ்சையுள்ள இதயத்தோடு கூட அதை தேடுங்க. அது எப்படி நீங்க அதாவது தேடுகிறது ஒரு முயற்சி. யுவர் எஃபர்ட்ஸ், யுவர் இனிஷியேட்டிவ் அதை காட்டுகிறது. அது எப்படி உண்டாகும்? பூமியில் உள்ளவர்கள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். உங்க வாஞ்சை, உங்களை இருதயத்தில் இருக்கக்கூடிய தாகம், உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நாட்டம் உங்களை தேடும்படியா செய்துவிடும். ஐயோ, நான் ஆண்டவர் இருக்கக்கூடிய இடத்துல உள்ள மேலானவைகளை தேடணுமே அப்படின்னு சொல்லி இருக்கணும். இது ஏன் அப்படி செய்யணும்னா, ஏற்கனவே உங்களுக்கு சில காரியம் நடந்துருச்சுது. இது உங்களால சாத்தியமாகும். எப்படி பாருங்க, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்களுக்கு நீங்க தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. அதாவது மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படியோ மற்றவர்கள் சொல்லுகிற அந்த தவறான போதனைப்படியோ நீங்களா முயற்சிக்கல. உங்களுடைய பக்தி முயற்சியினால இது வரல. உங்களுக்குள்ள கிறிஸ்து ஜீவனா இருக்கிறார். He is the power giving life. உங்களுக்குள்ள வல்லமை தரக்கூடிய ஜீவனாக அவர் இருக்கிறார். 4ஆம் வசனத்தை பார்த்தா, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து என்று இருக்கிறோம். He himself is the very life residing in me, being very active within me. அவர் இருக்கிறாரப்பா. அவர் தான் சக்தி உள்ளவராச்சுதே. அவர் உயிர்த்தெழுத வல்லமை எனக்குள்ள செயல்படுமே. நான் தான் அதை தேடணும். நான் தான் அதன் மேல வாஞ்சியா இருக்கணும் இல்ல. அதான் அவர் சொல்லுகிறார். அப்படி செஞ்சீங்கன்னா, ஏன் அப்படி செய்யணும்னா, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துடனே கூட தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. பாருங்க, நாம தேவனுக்குள்ள இருக்கிறோம். ஒரு ஒரு பவர் லைன் வருது. அதுல அந்த சுவிட்ச் போட்ட உடனே அந்த பவர் இஸ் ஆக்டிவ்லி மேட் விசிபிள். அது வெளிப்படையாக காணக்கூடிய முறையில் அது செயல்பட தொடங்கி இருக்கிறது. எனக்குள்ள கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் பவுல் சொன்னாரே, அது இதுதான். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறேன். நான் பாவத்துக்கு சாகுறேன். கிறிஸ்து எனக்குள்ள வாழணும், கிறிஸ்து எனக்குள்ள வரணும். அதாவது இது ரொம்ப கஷ்டமான ஒரு அனுபவம். இந்த அதை செய்யாத, இதை தொடாத, அதெல்லாம் கூட அனுசரிச்சுட்டு வந்துடலாம். ஆனா இதை செய்யறது மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டம். தன் சுயத்துக்கு சாகிறதும் கிறிஸ்து தனக்குள்ள செயல்படுங்கிறபடியா அவருக்கு முற்றிலும் தன்மை ஒப்பு கொடுக்கிறதும் மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவனுக்குள்ள பெருமை இருக்கிறது. பாபேல் கட்டின அந்த கோபுரத்தை கட்டினானே, அந்த பெருமை இருக்கிறது. அந்த ஏதேன் தோட்டத்துல நான் தேவனுடைய சாயலா மாறிடுவேனே, அவரை போல மாறிடுவேனேங்கிற வாஞ்சை வந்துச்சுதே, அது இன்னும் இருக்குது. ஆண்டோருக்கு அந்த கெத்செமனே தோட்டத்துல தேவகுமாரனா கிறிஸ்து தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்தாரு. அப்படி ஒப்பு கொடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஆனா நம்ம இதை அப்படி செய்வோம். ஆனா என்ன நடக்கும்? நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஒரு நாள் வரும், அந்த நாளிலே கிறிஸ்து வெளிப்படுவார். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிறது யார் என்று வெளிப்படும். இன்னைக்கு நீங்க மற்ற மனிதர்களை போலத்தான் நடந்து திரிகிறீங்க. மற்ற மனிதர்களை போலத்தான் அவங்க பேசுறத பேசிட்டு செய்றீங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிறவர் மகிமையாக வெளிப்படும் பொழுது நீங்கள் யாருண்டு அது வெளி வெளி வெளிப்படையாக காணப்படும். வெளிப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, அது ஒவ்வொரு நாளும் நடக்குங்கிறது குறித்து அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே போகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நம்ம பார்க்கலாம். அதுக்கு சற்று பெரிய பகுதி தான், ஆனா அதில் உள்ளதை பார்ப்போம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையாக பொருளாசை
ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, பிரஜாதியான் என்றும் புற இன தேசத்தான் என்றும் அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க கிறிஸ்துவோடு எழுந்திருப்பீங்களானா எப்படி வெளியாகும் தெரியுமா அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அந்த 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அல்லது 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கான்ட்ராஸ்ட் பண்ணி பேசுகிறார். நீங்களும் இப்படிதான் இருந்தீங்க ஒரு காலத்துல, ஆனா இப்ப மாறிட்டீங்க. கிறிஸ்துக்குள்ள மறித்தீங்க, உயிர் தெழுந்தீங்க, உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்து விட்டது. அதனால பழைய வழிக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லிஸ்ட் 5ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். மாம்சீக பிரகாரமான காரியங்களில நம்ம இழுத்து கொண்டு போகக்கூடியது 2 காரியங்கள். ஒன்னு பெர்வர்ஷன், செக்ஷுவல் பெர்வர்ஷன். 2வது லஸ்ட் ஃபார் மணி, லஸ்ட் ஆஃப் த ஃபிளஷ், லஸ்ட் ஃபார் மணி. இன்னைக்கு மாடர்ன் டே பீப்புளுக்கு ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கக்கூடியது இது 2 தான். எந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஆனாலும் சரி, எந்த அனௌன்ஸ்மெண்ட் ஆனாலும் சரி, பேஸ்ட் ஆன் தீஸ் 2. மக்களுக்கு கவர்ச்சிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது இவைகள் தான். மக்கள் கெட்டு போகக்கூடியது இவைகள் தான். பாழாய் கொண்டு போகும்படி மக்களை செய்யக்கூடியது இவதான். அருமையானவர்களே, குடும்பத்துல பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில குழப்பங்கள், வாழ்க்கையில சமுதாயத்துல ஒற்றுமையில்லாத நிலைமைகள், இதுதான் விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை என்று பவுல் இங்கே சொல்லியிருக்கதை பார்க்கிறோம். சொல்லிவிட்டு இதுல உண்டு பண்ணுகிற உங்க அவயவங்களை அழித்து போடுங்கள். அது எப்படி அழித்து போடுறது? அவயவங்கள் இல்லாம எப்படி வாழ்கிறது? இயேசுவானவர் இதே மாதிரி சொன்னார். உன் கண்ணு உனக்கு இடர் உண்டாக்குனா கண்ணை பிடுங்கி போடுன்னு சொன்னார். அது ஒரு அந்த அரமைக் மொழியில உள்ள ஒரு யூசேஜ், அவங்க பயன்படுத்தின ஒரு இடியம் மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு இணங்காதிருங்கள், அதற்கு இடம் கொடாதிருங்கள், அது வளராதபடி பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதுதான். எனக்கு ஒரு கதை, இது ஒரு உதாரணம், இல்லஸ்ட்ரேஷன் ஞாபகம் இருக்கு. கம்யூனிஸ்ட் சைனா அந்த நாட்களில ஒரு விசுவாசி ஒருத்தன் ஒரு ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணிட்டு இருந்தான். அவன் 3 பேர் உட்கார்ந்து இருந்த ஒரு இடத்துல இருந்தான். 4வது ஆளா அவர் தான். அந்த 3 பேரும் கேம்பிளிங், சீட்டு விளையாடி அவங்க கேம்பிள் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இன்னொரு ஆள் தேவையா இருந்துச்சு, 4வது ஆளு. இன்னும் இவன் அங்க ஓரத்துல உட்காந்துருக்கணும் பார்த்து, ஏன்பா இங்க வாப்பா, நாங்க கேம்பிள் பண்றோம், நம்ம 3 பேர் தான் இருக்கிறோம், நீனும் வா, உனக்கு இந்த லாபம் கிடைக்கும், நீ 4வது ஆளா சேர்ந்துக்கோ, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. உடனே அந்த கிறிஸ்டியன் சொன்னான், என்னால கேம்பிள் பண்ண முடியாது. ஏன்பா? நான் என் கையை கொண்டு வரலையே அப்படின்னா. இன்னும் அவங்களுக்கு தூக்கு வாரி போட்டுச்சு. நல்ல கையோட வந்திருக்கு, கை இல்லைன்னு சொல்ற, என்னப்பா விஷயம் அப்படின்னாங்க. நான் அவன் சொன்னான், இந்த இருக்குல்ல அவன் கை அப்படின்னு ஒருத்தன் கையை பிடிச்சிட்டான். உடனே அந்த கிறிஸ்டியன் சொன்னான், இது என் கை இல்ல, இது இயேசு கிறிஸ்துவனுடைய கை அப்படின்னு சொல்லி சொன்னான். அருமையானவர்களே, அவனை பார்த்து பைத்தியம் தான் நினைச்சிருப்பாங்க. இன்னைக்கு உலகத்தில் உள்ள மக்களுக்கு நிறைய பேருக்கு நாம பைத்தியம்தான். எப்போ நாமளும் இந்த மாதிரி கிறிஸ்துவுக்காக மரித்தவர்களா இருந்தோம்னா, நம்முடைய அவயவங்களை நம்ம பாவத்துக்கு உட்படாம அழிச்சு போடுறதுக்கு ஆயத்தமா இருந்தா, இது என் கை இல்ல, இது கிறிஸ்துவனுடைய கை அப்படின்னு சொல்றதுக்கு தைரியமா இருந்தா, உலகம் நம்ம பார்த்து பைத்தியம் தான் சொல்லும். அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. யோசேப்பு அப்படிதான் செய்தான். இளைஞனாகிய யோசேப்பு விபச்சாரத்துக்கு போத்திப்பாருடைய மனைவி கூப்பிடும்போது, தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு அவன் அந்த இடத்தை விட்டே ஓடிப்பான். நம்ம பாவத்தை இனங்கண்டு அதை வெறுக்கணும், ஒதுக்கணும், அதை விட்டு விலகி ஓடி போகணும்.
இப்படிப்பட்ட மாடர்ன் டே அட்ராக்ஷன்ஸுக்கு நம்ம விலைக்கு வாழ்றது ரொம்ப காரியம். 8ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்கிறது இன்டராக்ஷன் வித் பீப்புள். இது வந்து நமக்குள்ள இருந்து வரக்கூடிய நம்மையே கெடுக்கக்கூடிய சுபாவம், தன்மைகள். ஆனா அடுத்தது வாசிக்கும் போது when we move with people we are not living in isolation. Every day we face people, we meet with people. அவங்கள்ட்ட எப்படி இருக்கணும்? 8ஆம் வசனத்துல கோபமும் மூர்க்கமும் பொறாமை உங்க வேர்ட்ஸ்ல, உங்க எமோஷன்ல இதெல்லாம் விட்டுறாதீங்க. உங்க வார்த்தையில தூஷணம், வம்பு இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் ஒரு காலத்துல உங்கள்கிட்ட இருந்துச்சு. ஆனா பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகள் உண்டானால் அதையே பேசுங்கள்னு சொல்லி பவுல் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் அவங்க பாருங்க 9ஆம் வசனம், பொய் பேசாதீங்க எந்த சூழ்நிலையும். இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்துல மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல சொன்னார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், அதுக்கு மிஞ்சினது தீமையினால் நிறைந்திருக்கும். சில சமயங்கள்ல எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிடுவோம், மிகைப்படுத்தி சொல்லுவோம், இல்லாட்டி புறங்கூறி பேசி விடுகிறோம், கோபத்துல பேசுகிறோம், பேக் பைட்டிங் இல்லையா, புரணி பேசிக்கொண்டு அழைக்கிறோம். கிறிஸ்தவ சமுதாயத்துல, சில சமயம் கிறிஸ்தவ ஊழியத்துல, நம்ம சில சமயம் கூடுகிற கூடுகையில இது காணப்படுது. இதை நம்ம நிச்சயம் எதிர்க்கணும். சில சமயங்கள்ல இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடும். அல்லாட்டி வேற காரியத்தை பேசுறதுக்கு நாம முயற்சி பண்ணணும். அவங்க தெரியும், இந்த ஆளு வேணும்னே பேச திசை திருப்புறாருன்னு தெரியும். ஆனா அதை செய்யணும் நம்ம. அவங்க ஏன் பாவம் செய்யறாங்க, நாமளும் அதை ஈடுபடக்கூடாது. அவங்க செய்யறது தப்புன்னு சொல்லி அவனுக்கு உணர்த்துவோம். உங்களால முடியாட்டி அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிருங்க, உடன்படாதீங்க. இல்ல பவுல் அப்போஸ்தலன் ஏன் அப்படி நீங்க செய்யணும்னா, பழைய மனுஷனையும் அவன் செய்களையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவுடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. யூ ஆர் அண்டர் அ நியூ மேனேஜ்மெண்ட், யூ ஆர் நாட் அண்டர் அ நியூ ஓல்டு ரெஜிம். நீங்க இப்போ புதுசா ஆளுகை செய்கிற, உங்களை எக்யூப் பண்ணுகிற ஒரு ஆளுக்குள்ள வந்துட்டீங்களே. அதனால நீங்க எதை தரிச்சிருக்கீங்களோ, நீங்க போலீஸோட போட்டிருக்கீங்களா, போலீஸ் மாதிரி இருங்க. நீங்க டாக்டரோட போட்டிருக்கீங்களா, டாக்டர் மாதிரி இருங்க. இல்ல லாயரா, லாயர் மாதிரி இருங்க. இல்ல ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுகிறார். நீங்க கிறிஸ்டியனா, நீங்க கிறிஸ்துவ தரிச்சிருக்கீங்களா, அப்ப அவரை போல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 12வது வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வாசிக்கிறோம். இதுல அது நம்ம 11ஆம் வசனத்துல ஒரு முக்கியமான காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு வெளிப்படையா தெரியக்கூடிய ஒரு அடையாளம் இருக்கிறது. இவர்களெல்லாம் இதை பின்பற்றாங்கிறது ஒரு அடையாளம். அங்க என்ன அடையாளம்னா ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி, நோ டிஸ்கிரிமினேஷன் அமங் பிலீவர்ஸ். மக்களை பார்க்கும்போது, பிலீவர்ஸ் மாத்திரம் இல்ல, மக்களை பார்க்கும்போது எல்லாரும் ஒன்று. அந்த காலத்துல இருந்த அந்த டிவிஷன் என்னன்னா, கிரேக் அண்ட் யூதன் டிவிஷன் பேஸ்ட் ஆன் ரேஸ், நேஷனலிசம், நேஷனாலிட்டி. நாங்கெல்லாம் எந்த ஊர் தெரியுமா, யாரு தெரியுமா அப்படிங்கிற ஒரு பெருமை இல்ல. அப்புறம் பாருங்க, சர்க்கம்சைஸ்ட் அண்ட் அன்சர்க்கம்சைஸ்ட், அது வந்து ரிலிஜியஸ் ப்ரைட். நாங்க நாங்க இப்படிப்பட்டவங்க, நாங்க எங்களுடைய கொஞ்சம் வித்தியாசம். ஒரு முறை என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, ஒரு 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 குலத்தை சேர்ந்த ஒரு பெரிய அதிகாரி, அவர் வந்து இன்டர்வியூ பண்றாரு, வேலைக்கு ஆள் எடுக்கிறாரு. ஒரு சில ஆட்களை அவர் தேர்ந்தெடுத்துட்டாருன்னா அவர் மெதுவா வந்து கன்கிராச்சுலேட் பண்ற மாதிரி அந்த யங் பர்சனுடைய முதுக அப்படியே தடவி 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 பார்ப்பாரு. அப்ப அவர் சொன்னாரு, அவர் தடவி பார்க்கற எதுக்காக தெரியுமா, அந்த ஆளு பூநூல் போட்டிருக்கானா இல்லையான்னு அறிஞ்சுக்கிறதுக்காக அவர் தொட்டு பார்ப்பாரு. பூநூல் போட்டிருந்தா வேலை கொடுத்துருவாரு, பூநூல் போடாட்டி தகுதி இருந்தாலும் கொடுக்க மாட்டாரு. இப்படிப்பட்ட பிரிவினை இல்ல, விருத்த சேதனம் உள்ளவன் விருத்த சேதனம் இல்லாதவன். அருமையானவர்களே, ரிலிஜியஸ் ரைட் இது இருக்கா? இருக்குது. கிறிஸ்தவங்களுக்குள்ள இருக்குதா? இருக்குது. டினாமினேஷனல் டிஃபரன்சஸ் ஏன் நமக்கு நிறைய வந்துட்டு பெருமை. டிஃபரன்சஸ் இருந்தா கூட பரவாயில்ல, அதனால வரக்கூடிய பெருமை. இதெல்லாம் இருந்தா நம்ம இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள மறிக்கலன்னு அர்த்தம். அவரோட கூட உயிர்த்த எழும்பலன்னு அர்த்தம். செத்தவங்களாதான் கிடக்குறோம் இன்னும். அதுக்கப்புறம் புற ஜாதியான் புற தேசத்தான், அதாவது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், இவங்க லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அவங்க போடுற ட்ரெஸ்ஸை பாருங்க, அவங்க சாப்பிடுற உணவை பாருங்க, அவங்க ஆக்சென்ட்டை பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமா இல்லை அப்படிங்கிறது. ஒருத்தருடைய லைஃப் ஸ்டைலை பார்த்து ஏற்ற தாழ்வோடு கூட பார்க்கிறது.
கடைசியா அடிமை சுயாதீனன் அந்த காலத்துல இருந்தது, இந்த காலத்திலயும் அது மறைமுகமா இருக்குது. சோஷியல் ஸ்டேட்டஸ் அதை வச்சு மக்களை பிரிக்கிறது. யாக்கோபு சொன்னாரு, ஒரு ஆளு உங்களை ஆராதனைக்கு வந்துட்டா அவரை கூட்டி கொண்டு போய் நீங்க நாற்காலியில உட்கார வைக்கிறீங்க. ஆனா இன்னொருத்தர் வந்தா, இங்க பாரு என் காலடியில வந்து உட்காரு அப்படின்னு சொல்றீங்க. எங்க இருக்கு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. அருமையானவர்களே, நம்ம நாட்டுல இது ரொம்ப அதிகமா இருக்குது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் நினைக்கிறேன் இதோடு கூட நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். 12ல இருந்து 17 வரைக்கும் நம்ம அடுத்த முறை நம்ம பார்க்கலாம். அது ஆக்சுவலா இந்த பகுதியோட சேர்ந்ததுதான். ஆனா அடுத்த முறை நம்ம ஆஹ், பா- 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 கூடும்போது அதை நம்ம தியானிக்கலாம். அப்ப இதுல என்ன பார்க்கிறோம்? என் லைஃப் ஸ்டைல் இஸ் டிஃப்ரெண்ட். இட் மஸ்ட் பி மேட் விசிபிள். பீப்புள் ஷுட் கம் டு நோ that I belong to Jesus. The life of Christ is actively work in me அப்படிங்கிறது தெரியணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அது அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு ஏற்கனவே சம்பாதித்து விட்டார். இட்ஸ் ஆஃபர்ட் டு யூ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஜஸ்ட் பை ஃபெய்த் ரிசீவ் அண்ட் வித் ஹியூமிலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக. Christ lives in all of us. Christ is all that matters to us. மெதியா ஜெபிப்போம். எங்களெல்லாம் ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். உமக்குள்ளாக எங்களுக்கு தேவையான எல்லாம் இருக்கிறது. அப்பா, இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாங்கள் உம்மை வெளிப்படுத்தி காட்டும்படி எங்கள் வாழ்க்கையினுடைய வாஞ்சையும் நாட்டமும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் தேடுவதும் செயல்படுவதும் அமையும்படி செய்யும். அதுபோல கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக உயிர்த்தெழுந்த உமது வல்லமை செயல்பட எங்களுக்கு உமது கிருபைகளை அதிக அதிகமாய் தாரும். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். வஞ்சிக்கப்படாதபடி, குற்றம் சாட்டாதபடி எங்களை காக்கிற கர்த்தர் நீர். உமது சிலுவைண்டையிலே உமது ரத்தத்தின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வெற்றி சிறந்த நீர் எங்களை வெற்றி சிறக்கிறவர்களாய் வைத்தருளும். துதி கன மகிமை யாவையும் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.